ஹலோ மக்களே, தயவு செஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க உடம்ப ஆரோக்கியமாக நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். நல்லா சம்பாரிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் பிற்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு எதுனாலும் உங்கள் உடம்ப பார்த்துக்க முடியும். இப்பயே பணம் போகிறதோ டயட்டுன்னு இருக்கிறதோ, டயட் இருக்கிறது தப்பில்லை. நிறைய பேர் ஹெல்த்தியான உணவு முறைகள் சாப்பிடாம ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ன்ட்டு உள்ளே வந்தோம்னா எவ்வளோ செலவாகுது தெரியுங்களா? ஒரு நாளில் 50,000 ரூபா காணாம போகுது. 50,000 ரூபா நம்ம சேர்க்கறதுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு வருஷமே நம்ம போராடுவோம். ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்தோம்னா 50,000 ரூபாங்கிறது ஒரு மணி நேரம் ஒரு நாளில் அசால்ட்டாக காணாமல் போயிடுது. தேடி தேடி சேர்த்த பணத்தை இங்கே தொலைக்கிற மாதிரி இருக்குது. குறை சொல்லலை, நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஒரு ஹாஸ்பிட்டல்ன்ட்டு வந்தோம்னா நம்ம கருணை எதிர்பார்க்க முடியாது. அந்த கருணைக்கு கூட நம்ம பணம் கொடுத்தா தான் அதை என்ன சொல்றது, அது இன்றைய கால சூழ்நிலை. அதை நான் குறை சொல்ல விரும்பலை. அதனால் ஃபஸ்ட்டு ஆரோக்கியமான உணவு முறைகளை வளர்த்துக்கோங்க. உடலை நல்லா பாதுகாத்துக்கோங்க. ஹெல்த்தியாக இருங்க. நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்ட்டு பல விஷயங்கள், ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஆரோக்கியமான உணவு முறைகள் சாப்பிட்றோமா? ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறோமா? ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் ஏதாவது செய்கிறோமா? நம்ம உடம்பை பாதுகாக்கிறோமா? அவங்க உடம்பையும் பாதுகாக்கிறதுக்கு வழிகளை ஏதாவது செய்கிறோமா? செய்கிறவங்களுக்கு நன்றி, ஹேண்ட்ஸ் ஆஃப், அவங்களெல்லாம் பாராட்டியே ஆகணும். செய்யாதவங்க தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் ஆரோக்கியமான ஒரு வாழ்வு முறையையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உடல் நல்லா இருந்தால் தான் உழைக்க முடியும். உழைச்சி பணம் சேர்த்தா தான் உடம்புக்கு ஏதாவது வந்தால் பாதுகாக்க முடியும். உடல் உழைப்பும் உடல் ஆரோக்கியமும் பணமும் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தது. ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை. ஹாஸ்பிட்டலில் பார்த்தா முடியலைங்க. எவ்வளோ பணம், எவ்வளோ செலவு. அசால்ட்டாக ஒரு கையில் பிபி மானிட்டர் ஒன்று மாட்டினா 800 ரூபா ஒரு நாளுக்கு அதுக்கு வாடகைங்கிறாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் 2000 ரூபா. ஒரு ட்ரிப்பு போட்டால் அந்த ட்ரிப்புக்கு 1.5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாங்கிறாங்க 3 பாட்டிலுக்கு. அதுக்கு ஒரு பாட்டிலுக்கு 50,000 ரூபா கணக்காக வந்துருக்கு. உடல் நலத்தை பாதுகாத்துக்கோங்க. உடம்பு இல்லைன்னா வேற ஒன்றுமே இல்லைங்க. களிமண் இருந்தால் தான் உருவம் செய்ய முடியும், அது ஒரு வடிவம் செய்ய முடியும். அதுவே நம்ம பாதுகாக்காம வெறும் இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது.